காலை தியானம் மார்ச் 4, 2024. தலைப்பானது நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3. நன்றி சொல்லுதல் மனித குலத்திடம் காணப்பட வேண்டிய சிறந்த பண்புகளில் ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் சிறிதோ பெரிதோ தேவனுக்கு நன்றி சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசிரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள். அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதர் அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பள்ளி ஒன்றில் பரீட்சை நடைபெற்றது. பரீட்சைக்கான முடிவு வெளியானது. மாலை நேரத்தில் ஒரு மாணவன் மரத்தடியில் உட்கார்ந்து நீண்ட நேரம் துக்கித்து அழுந்து கொண்டிருந்தான். அவருடைய நண்பர்கள் அவரிடம் என்னவென்று கேட்டனர். அதற்கு அவன், எனக்கு கணக்கில் 96 மதிப்பெண் என்றான். அந்த மார்க் கிடைச்சிருக்க சிறிது மகிழ்ந்து குதித்து ஆடலாமே என்றான். அதற்கு அந்த நண்பன் சொன்னான், எனக்கு முன்னே 97, 98, 99, 100 என்று வாங்கி 4 பேர் இருக்கிறார்களே, எனக்கு 100 மார்க் எடுக்க முடியவில்லையே என்று எண்ணி அழுகிறேன் என்றான். இன்னொரு மரத்தடியில் மற்றொரு மாணவன் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தான். அவனது நண்பர்களும் அவன் சிரிப்புக்கு காரணம் கேட்டனர். அவன் மிகவும் சந்தோஷமாக பதில் கூறினான். எனக்கு கணிகத்தில் 4 மதிப்பெண் என்று சொல்லி கடகடவென்று சிரித்தான். அழுவதற்கு பதில் ஏன் சிரிக்கிறாய் என்று நண்பர்கள் கேட்ட பொழுது, என்னை விட மோசமாக எனக்கு கீழே 3 பேர் இருக்கிறார்களே, அதை நினைத்து சிரிக்கிறேன் என்றான். அநேக நேரங்களில் நாம் அழுது கொண்டிருந்த மாணவனைப் போல வாழ்ந்து வருகிறோம். இருக்கிற நிலையில் தேவனுக்கு நன்றி சொல்வதில்லை. மாறாக இல்லாதவைகளுக்காக திருப்தி அற்றவர்களாய் முறுமுறுத்துக் கொள்கிறோம். தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்வோம். சிரித்து கொண்டிருந்த மாணவனைப் போல நாம் எளிமையாக இருப்போம். உணர்ந்து தேவன் தந்திருக்கிற சுகம், பலன், ஜீவன், கல்வி, குடும்பம், சமுதாயம், சபை இவைகளுக்காக சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் தாமே திருப்தியாக மனதுடன் கூடிய தேவ பக்தி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே கொடுத்தது போதும் என்று கர்த்தாவே, தேவன் செய்த நன்மைகள் போதும் என்று நினைத்தப்பா நன்றியுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. எளிமையான வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார், போதும், இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தப்பா இந்த வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா நன்றியுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தா, கிடைக்காதவற்றை குறித்து நாங்கள் வருத்தப்படாத படிக்கு கிடைத்தவை குறித்து நன்றி சொல்லும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.